ஜெபாலயங்களிலே சனிக்கிழமையில ஆராதனைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அங்கே சென்று பிரசங்கம் பண்ணுவார். முடிவில் சுகமளித்து வருவார். ஜனங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், அநேகர் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஓய்வு நாளிலே சுகம் அளிக்கலாமா, இது தவறு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஓய்வு நாளிலும் வேலை செய்ய நாளாகத்தானே இருக்கிறது, அதில் தவறு இல்லை என்று சொல்லி நன்மை செய்வது தேவனுக்கு முன் சரியானது, அது தவறு இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சுகம் கொடுத்து வருவார். பல ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள், அவரை பின்பற்றுவார்கள். ஒரு சில ஜனங்கள் தங்களுடைய வீம்பில, தங்களுடைய சபை பெருமையில யெகோவாவை தான் தேவன் என்கிற அந்த நிலையில யூதர்கள் அநேகர் இறைவனை எதிர்த்து இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் வேத வசனத்தின்படி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுப்பார்கள். மனிதர்களுக்காக இறைவனே ஒரு பலியாக வேண்டும், அது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும் என்று எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லையே சொல்லாங்களா? அன்றைய ஜெப ஆலயங்களிலே வேத வசனம் வாசிக்கப்படும். எது வாசிக்கப்படும் என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் வாசிக்கப்படும். அப்புறம் மோசேயின் கரங்களிலே பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும். அதற்கு பிற்பாடு வேதத்தை அறிந்தவர்கள் யாராவது ஒருவர் அங்கே முன்னே வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆலோசனை அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணுவார்கள். இதுதான் தேவாலயத்தினுடைய நடைமுறைகளாய் இருந்தது. இப்போ ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். மரியாள் முகமுகமாய் காண்கிறார்கள் ஆண்டவரை. உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை போய் சொல்லி என்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஊழிய செய்த பேதுரு, யோவான், இப்படி அநேக சீடர்கள் 12 பேருக்கும் அந்த செய்தி கடந்து போகிறது. அவர்கள் ஒரு அறையில இருக்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அறை பூட்டப்பட்டு இருக்கிறது. நடுவிலே வந்து நிற்கும் பொழுது சீசர்கள் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இதுதான் மரித்த பிற்பாடு நடந்த சம்பவம். அப்புறம் ஒரு சில இடங்களில் வரார். அவரு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். 40ஆவது நாள் என்ன பண்றாருங்க, பரலோகத்துக்கு போய்விடுகிறார். இந்த இயேசு செய்த இறைபணியை இயேசுதான் தெய்வம் என்று சீடர்கள் எல்லாரும் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுல முதன்மையாக பேதுரு சில சீசர்களோடு கூட சென்று இயேசுதான் மெய்யான தேவன் என்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி அற்புதம் நடந்ததோ அது மாதிரி பேதுரு நடந்து போகையில் அவன் நிழல் பட்டும் சுகம் ஆகக்கூடிய அற்புதம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இதுதான் உங்களுக்கும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வரம். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த கனமான ஊழியம், பேதுருவிடத்தில் இந்த ஊழியம் இன்றைக்கு புறஜாதியார் மத்தியிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புறஜாதியார் மத்தியிலே கொடுக்கப்படுவதற்கு புறஜாதியாருக்கு அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதி இல்லை. அவர்கள் அந்நிய ஜாதியிலே பிறந்தவர்கள். ஆபிரகாமுடைய வம்சத்திலே வந்த ஈசாக்கினுடைய வம்சம். ஈசாக்குக்கு அடுத்து யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்து 12 கோத்திரங்கள். யூத கோத்திரம், சிமியன் கோத்திரம், பென்யமின் கோத்திரம், லேவி கோத்திரம் என்று இப்படி 12 கோத்திரங்கள். அவர்களுக்குள்ளே யூதர்கள் என்கிற ஒரே பெயரிலே அவர்கள் பிரம்மாண்டமாய் இறைவனை நம்பி வாழ்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ யெகோவா தேவனையும் நியாயப்பிரமாணத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களையும் வாசித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு சில நேரங்களில் தவறாய் புரிந்து கொண்டு இயேசு அதில் வருவதை அவர்கள் புரியாதபடி, அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை அறிந்து புரிந்து தெரிந்து வாழ அவர்களுக்கு உணர்வில்லாதபடி ஒரு முரட்டாட்டமுள்ள பக்தி. இப்படி இருக்கையில பேதுருவையும் மற்ற சீடர்களையும் அவர்கள் வெறுக்கிறார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் மக்களுடைய சப்போர்ட் வேண்டும் என்பதற்காக இந்த புதிய கொள்கை இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்பதை ஏற்க மறுத்து அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த பிரசங்கம் பண்றவர்களை கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள். அப்படி கொலை செய்ய தீர்மானிக்கிறவர்கள பவுல் சிறந்தவனாய் இருந்தான். அவன் பவுல் என்று பெயர் பெற்றார். அவரையும் ஆண்டவர் ரட்சித்து விட்டார். இந்த சத்தியத்துக்களை கொண்டு வந்து விட்டார்.
புறஜாதியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வசனத்தின்படி பரலோகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில 4 திசைகளிலும் உள்ள மக்களுக்கும் இயேசுதான் தெய்வம் என்று சிலுவையில 4 திசையை காட்டக்கூடிய விதத்தில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். 4 திசையில் உள்ள எந்த மக்களுக்கும் அவர்தான் தெய்வம். யாராயிருந்தாலும், எந்த ஜாதி ஆனாலும், எந்த ஜனமானாலும் இயேசு தெய்வம் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு சத்தியம் போக நினைக்கிறார். அப்படிப்பட்ட காலத்துல ஒரு பெரிய மாவீரன், 100க்கு அதிபதி என்கிற பெரிய ஒரு சேனைகளுடைய தலைவன் மனதார ஆண்டவரை விரும்புகிறான். இது சிலுவையில் அறையப்பட்டது, உயிர் தெழுந்தது அவனுடைய உயிரை, அவனுடைய மனதை, அவனை மனம் திரும்ப வைக்கிறது. அவன் அந்த பட்டணத்துல, யோப்பா பட்டணம் நினைக்கிறான், அதுல சிறந்த ஒரு குடும்ப தலைவன். அவனுக்கு விரும்பிய சீடர்களோடு, அதாவது வீரர்களோடு கூட அவன் பக்தி உள்ளவனாய் வாழ்கிறான். அவனுக்கு நல்ல மனைவி, அவனுக்கு நல்ல பிள்ளைகள். எல்லாரும் அவங்க நாட்டு தெய்வத்தை விட்டுட்டு இயேசுநாதரை மனசளவுல கும்பிட்டுக்கிட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்றது, ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் பண்றது, இது ரெண்டும் இறைவனுக்கு பிரியும் என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன் 2 கண்களாய் கொள்கையாக ஏற்றுக்கொள்கிறான். கொர்நேலி என்கிற ஒரு பெரிய சேனைகளின் தலைவன், ராஜாவுக்கு அடுத்து வாழக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவனை பார்க்கிறார். உலகத்தையே பார்க்கிற கண்கள் அவரை பார்க்கிறது. என்னைய இவ்வளவு பக்தியா இருக்கிறானே, இவனுக்கு ஒரு ரட்சிப்பை நாம் கட்டளையிட வேண்டும். இயேசுனாரே ரட்சிப்பை கட்டளையிட்டாலும் இந்த யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டான். விசேஷமா பேதுரு ஏத்துக்கவே மாட்டான். அவன்கிட்ட சொல்லிட்டார், நான் வரும் அளவும் இவன் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு கூட சொல்லி பார்த்துட்டார். அவன் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். அவன் இயேசுனார் தான் தெய்வம், யூதர்களுக்கு தான் தெய்வம், இதைத்தான் அவர் பிரசங்கிப்பார். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படிதான். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்தார். இந்த காலகட்டத்தில் ஜெபம். பேதுரு என்ன பண்றாருங்க, டக்கு 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 டக்குன்னு ஒரு வீட்டில் இருக்காரு, தோல் பதறுகின்ற வீடு, அவங்க வீடும் சீமோன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் மேல் மாடியில் போய் ஜெபம் பண்ண போறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் வருகிறது. இதெல்லாம் மறந்துடாதீங்க, தான் ஊழியத்தினுடைய அடிப்படை ஆரம்பமே இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு. அப்படி அவர் மேல் வீட்டில் போய் இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது அவர் சிந்தனை மாறிடுது. ஒரு தரிசனம் வருது. அதில் என்னன்னா, ஒரு பசியா இருக்கிறார். அவருக்கு கூட இருக்கிற சீசர்கள்லாம் சாப்பாடு செய்கிறாங்க அவருக்கு, பேதுருவுக்கு. சரி, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போறார். பசி நேரத்தில் அவருடைய விருப்பம் இங்கே சாப்பாடு ஆகுது. ஆனால் அவருடைய விருப்பம் எப்படி இருக்குங்க, ஜெபம். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஜெபம்னா எவ்வளவு மகிமையானது. எல்லாம் முடிஞ்சு என்னமோ டைம் இருந்தா போய் ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். எல்லா இக்கட்டு, சோதனை, வேதனை நேரத்தில் கதவை சாத்தி நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்துங்க, இறைவன் உங்களோட தொடர்பு கொள்ள. அந்த நேரம் ஜெப நேரம், இன்ப நேரம் அது. அப்பொழுது ஒரு கூண்டு இறங்குது, ஒரு பெரிய கூண்டு. இந்த சர்க்கஸ் எல்லாம் கூண்டு இருக்குங்களா, அது மாதிரி பெரிய கூண்டு இறங்குது. அந்த கூண்டுக்குள்ள ஆடு, மாடு, இன்னும் நிறைய மிருகம், இன்னும் பன்னி, முயல், இப்படி எல்லாம் இருக்குது. பேதுரு அடிச்சு நல்லா செஞ்சு சாப்பிடு. இவன் பார்க்குறான், ஆண்டவரே இதெல்லாம் நான் அடிச்சு திங்க மாட்டேன். அதாவது எவ்வளவு பக்தியா இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னு நினைச்சுக்கொள்ள. நமக்கிட்ட 100ல் 1 கூட கிடையாது. ஆனால் தேவனுடைய தயவும் இறக்கத்தினாலையும் நாம் எவ்வளவு நலமா இருக்கிறோம். நாம் அவர்கிட்ட நம்ம பரிசுத்த நீதியில வைக்கிறதுக்குலாம் அங்கே ஒன்றும் இடமே கிடையாது. தேவனுடைய சன்னிதானத்தில் கூண்டு மேலே போயிடுச்சு. இவருக்கு பசி இன்னும் அதிகமாகமா கம்மியாகுமா? ஜெபத்தில் இருந்தாலும் பசி தான் இருக்குல்ல, பசிக்குது. இன்னும் ஐயான்னு கூப்பிடலையே சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கும் போது இன்னும் கூண்டு திரும்பி வருது. அதே அசுத்தம் இருக்கும், பசுத்தம் இருக்கும், எல்லாம் இருக்குது. பேதுரு அடிச்சு சாப்பிட்றாங்கிறார் ஆண்டவர். நான்லாம் முடியாது, என்னாலாம் முடியாது. இதில் வெவ்வேறு மிருகம் இருக்கு, அதெல்லாம் நான் தொட மாட்டேன், நான் யூதன். திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் 3வது முறையும் வருகிறது. நல்லா கவனிங்க. ஒரு புறஜாதியான ரட்சிக்கிறதுக்கு இயேசு எத்தனை பாடுபட்டு இருக்கிறார், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆண்டவர் எத்தனை பாடுபட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரிச்சது மட்டும் இல்ல, மரிச்ச பிற்பாடு மனுஷனோட போராடுவதை பார்க்கிறோம். ஒரு யுத்தம் பண்ற மாதிரி தான்.
3வது முறையும் வருது. அப்போ பேதுருவுக்கு ஒரு தெளிவு வருது, இது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். அவங்களும் ஆண்டவரோட நெருங்கி உறவாடினவங்க, படுத்து கிடந்தவங்க, அவர் மேல கையை போட்டவங்க, காலை போட்டு படுத்து கிடந்தவங்க, அவர் சாப்பிட்ட வச்சதை சாப்பிட்டவங்க. கீழே இறங்குறார். ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கும்போது கொர்நேலியிட்ட பேசுறார். தேவதூதன் வந்து இறங்கி பேசுறான். பாருங்க, ஒரே நேரத்தில் இறைவன் அந்தந்த இடங்கள்ல வேலை செய்வது. கொர்நேலியோ, உன்னுடைய ஆளை அங்க அனுப்பு, 2 பேரை அனுப்பு. பேதுரு இந்த வீட்டில் இருக்கிறான், நீ போனினா நீ நடந்து கொள்ளக்கூடிய விதம், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு அறிவிப்பான். ஆமென். ஒரே சந்தோஷம். அப்பா, இயேசுன நாம செய்ய வேண்டியது ஆண்டவரே தேவதூதன் அனுப்பிட்டாரா? பாருங்க, இங்கேயும் ஜெபம், அங்கேயும் ஜெபம், அங்கதான் தேவ சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு உண்மையுள்ளவர்கள், ஜெபத்திலும் உண்மையாயிருங்கள். உங்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இன்னும் நீங்க கூடிய விசுவாசத்தோடு சிறப்பாய் இன்னும் நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் தேவதூதன் உங்கள்கிட்ட வந்து பேசட்டும். நம்ம தேவதூதன் வந்து என்கிட்ட பேசுறேன்னா இவள்கிட்ட பேசணும், அந்த குணமும் இருக்கு, அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டுங்க. பேசியிருப்பான், யாருக்கு தெரியும்? இதெல்லாம் உலக வழக்கங்கள், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பேசியிருப்பாங்க. ஆண்டவரே, சகோதரியோடு பேசின ஆண்டவர் என்னோடு ஒரு நாள் பேசுமே. சரி, 2 இடங்களிலும் தேவன் கிரியை செய்கிறார். உடனே 2 ஆள் அனுப்புறான். பேதுரு மேல இருந்து இறங்கி வராரு. சிலர் போய் சொல்றாங்க, யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க படையிலிருந்து வர்ற மாதிரி தெரியுது, போர் வீரர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள உள்ள வர சொல்லு அப்படின்ட்டு. என்ன விஷயம்? நாங்கள் கொர்நேலியு என்கிற சேனைகளின் தலைவனிடத்திலிருந்து வருகிறோம். அவர் மிகுந்த பக்தி உள்ளவன், எங்கள் எஜமான். அவர் ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் வந்து ஏதோ சொல்லியிருக்கார், அதை உங்களிடத்தில் சொல்வதற்கு எங்களை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கும்போது கூண்டை நினைக்கிறான், தரிசனத்தை நினைக்கிறான். இதற்காகத்தான் புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேதுருவாகி என்னை ஆண்டவர் அழைக்கிறார், நீ போ, நாளைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களை உபசரித்து அவன் நல்ல அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வந்து நாளைக்கு பேதுரு வர்றாருன்னு கொர்நேலியு சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். மறுநாள் அவர் வரும்போது கொர்நேலியு போய் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி, தொட்டு கும்பிட்டு வணங்கி, ஐயா, இப்படி ஆண்டவருடைய தூதன் வந்து சொன்னான், நாங்க எதோ செய்ய வேண்டியதை நீர் சொன்னாதான் ஆகும், நீர் சொன்னபடி எங்களை நடக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது பார்க்கிறார் பேதுரு, என்னடா இது, யூதர்களுக்கு செய்ய வேண்டிய பிரசங்கத்தை இங்கே நாம் செய்ய வேண்டுமா என்று சொல்லும்போது அவர் எடுத்தோடனே பேசுவார், இயேசு கிறிஸ்து பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. ஆமென். என்ன அருமையா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, பைபிள் எவ்வளவு அருமையா சொல்லுகிறது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, எங்களை நேசிக்கிறவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு அவர் இந்த சரித்திர சொல்ல சொல்ல இவங்க எல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். இதெல்லாம் நீங்க படிக்கணும், அவ்வளவு தெளிவா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பேதுரு அப்படியே பிரசங்கத்தை விட்டாரு. இது எப்ப 120 பேர் மேல் மாடியில அவ்வளவு பேர் கூடிய போது வந்த அபிஷேகம் யாருக்கு? யூதர்களுக்கு எத்தனையோ வருஷம் பாடுபட்டவங்க, விசுவாசியா இருந்தவங்க, அடியும் உதையும் வாங்கினவங்களுக்கு வந்த இந்த அபிஷேகம் ஞானஸ்தானமே எடுக்காத இவர்களுக்கு வந்து விட்டதே. ஆகவே ஆண்டவர் புறஜாதியாரையும் ரட்சிக்க விரும்புகிறார் என்று அறிந்து யூதர்களுக்கு கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை நாம் விளக்கலாமா? நமக்கு முன்னே நாம் பெற்ற அபிஷேகத்தை இவர்கள் பெற்று தேவனை மையப்படுத்தி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து புறஜாதியானுக்கும் இயேசுதான் தெய்வம் என்று அறிவித்து கடந்து போகிறார். ஆமென். இதற்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள்ல ஒன்று நம்ம இன்றைய பிரசங்கத்தில் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். இது எல்லாம் இப்படி நடக்கிறத பார்த்து 12 முதல் வசனத்தை வாசிக்குமா? ஏரோது என்கிறவன் ராஜாவா இருக்கிறான், சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்குறான். எந்த சபையிலங்க? கிறிஸ்துவ சபைகள். புரியுதுங்களா? யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக. இப்போ இந்து ஜனத்தை பிரியப்படுத்துவதற்காக மோடி அரசாங்கம் வந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் என்ன பண்ணுதுங்க? துன்பப்படுத்துது பாருங்க. அது மாதிரி இந்த ஏரோது ராஜா சில யூதர்களை துன்பப்படுத்துறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலையே செய்து விட்டான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வச்சு
பஸ்கா பண்டிகைக்கு பின்பு இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 பேராய் 16 போலீஸ்காரர்களை ஏற்படுத்தி சிறைச்சாலையில ஜெயில 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவிக்கிறார். 4 வகுப்பு, ஒரு வகுப்புக்கு 4 பேர், 16 காவலர்கள் அவனை காக்குறாங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டயத்தை கொஞ்சம் வெளியே தலை நீட்டா வெட்டிடுவானுங்க. அப்படிப்பட்ட அவனுக்கு கைவிலங்கு மாட்டி ஜெயில போட்டாச்சு. கடடா பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு உன் உசுர ராஜா எடுத்துருவாரு, யாக்கோபிய அங்கேயே கொண்டாச்சு, இப்போ ஒன்னையும் கொல்ல போறாங்க அப்படின்னு உள்ள போடுறாங்க. அவன் சரி செத்து போறோம் போடா அப்படின்ட்டு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் வாசிங்கம்மா, இங்கதான் உங்களுடைய பொறுப்பு எழும்புகிறது. நீங்க ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு காரியம்னு சொன்னா நம்ம சொந்த காரியங்களை செய்வது இறைவனுக்கு பிரியமில்லாதது. இன்றல்ல எந்த காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில சபைக்கோ சபையாருக்கு வேற ஒருவருக்கு ஒரு விசுவாசிக்கு ஒன்றுனா கூட நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிமா இப்ப வசனத்தை. அவனை ஜெயில போட்டாச்சு பேதுருவ. வாசிங்க. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி பாருங்க, ஜெபம் எப்படி இருக்குதுங்களா? ஊக்கம், சோர்வு, தூக்கம், வா என்னமோ சொல்லிட்டாங்க, சிவகாமி நட போலாம். ஆனா எப்சிபா அப்படி இல்லை. அதாவது எப்சிபாலாம் நீங்க ஆராய்ச்சி பார்த்து இன்றைக்கு என்னமோ சாதாரண இந்த கோயில் கட்டுவதற்கும் இந்த ஊழியம் செய்வதற்கும் அவங்களுடைய பட்ட பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு காலகட்டத்தில் இந்த கோயில் கட்டின போது எனக்கு ஒரு சிரமம் வந்தது. அப்படிலாம் எப்சிபா அந்த ரெவேக்கா எல்லாம் போய் கீரை வித்துட்டு கூட இந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்துல இந்த விசுவாசிகள் பாருங்க, அதாவது ஒருத்தர் யோவானுடைய வீடு தான் நினைக்கிறேன், அவனுடைய வீட்டுல கூடி அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டியில் பாதுகாக்க வைக்கும் பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இந்த இடத்துல ஒரு அடிப்பாட்டு பாடும் ஜெபத்தை குறிச்சு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக, அந்த இடத்துல நல்லா தெளிவா பாருங்க, பேதுருவுக்காக அந்த குறிப்பிட்ட விண்ணப்பம், தன்னுடைய ஊழியக்காரன் ஜெயிலில் இருக்கிறான், நாம் இங்கே உண்டு மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இல்லை என்று ஒதுக்கி ஒரு வீட்டுக்குள்ளே சென்று கதவை சாத்தி பூட்டி கொண்டு உள்ளே இருந்து ஜெபிக்கிறார்கள். ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார்கள். பதில் கிடைத்தே தீர வேண்டும் என்று அர்த்தம் ஊக்கம் என்பது. நம்ம ஊக்கத்தோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் பாருங்க. எப்படியாவது பிள்ளைகள் படித்து நல்ல மேன்மையாக வர வேண்டும் என்பது நோக்கம். பாருங்க, அது ராஜா
அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், நாளைக்கு அவன் பேதுருவை வெளியே கொண்டு வரணும்னு ஏரோது ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கார். நாளைக்கு கொண்டு வந்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். பிரசங்கமா பண்றான், அற்புதமா பண்றான். அவன் யெகோவா தேவனை விரும்பக்கூடியவன், யூதர்கள் மீது அன்புள்ளவன், கிறிஸ்தவர்களை வெறுக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய எண்ணங்களுக்கும் ராஜாவினுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் விடுதலை பண்ணக்கூடிய ஆண்டவர் அங்கே உயிருள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் மனுஷனுடைய எண்ணத்துக்கும் அதிகாரிகளுடைய கைக்கும் அல்லது பிசாசனுடைய சாபத்துக்கும் நம்முடைய விடுவிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கும் அவருடைய செயலையும் தடுக்க யாராலும் இயலாது என்பதை பரிபூர்ணமாக நீங்கள் உணர்ந்து தெளிந்து தெரிந்து புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று நினைக்கிற நாளுக்கு முதல் நாள் நடக்கிறது. பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்ல மனுஷன், ஏதோ பத்தியும் கவலை கிடையாது. நீ கொல்லு, என்ன பண்ணு, ஏசுனார் கூட இருந்தேன், சீக்கிரம் அவரோட போறேன், நீ என்னவோ பண்ணிக்கடா, நீ சங்கிலியினால கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் நல்லா தூங்குறேன்னு. அவர் எப்போ தூக்கத்தை விரும்பக்கூடியவர். செவமுன்னு ஆண்டவர் சொன்ன போது கூட போய் தூங்குனவர். ஏன்னா பேதர் 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இவர் கெஞ்சிறார், அவன் மிஞ்சி நிற்கிறான். அது மாதிரி டைப். சரி, நம்ம பிள்ளைங்கள ஒன்று மிஞ்சி மிஞ்சி தான் நிற்கும். 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். 2 அதிகாரிகளுக்கு முன்னாடி அவர் நடுவில் படுத்து கிடக்கிறார். அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் காவல் இருக்கிறான். அவ்வளவு பத்திரப்படுத்துறானா. சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இங்க ஜெபம், அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. எங்க விடுதலை வேண்டுமோ அங்கே தேவ தூதன் நிற்பான். அதை நிறுத்த யாராலும் இயலாது. வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவன் பேதுருவை விழாவிலை தட்டி, ஒரு கழிச்சு படுத்திருப்பாராட்டிருக்கு, விழாவிலை தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்து போனது. எப்பேற்பட்ட கட்டியும் தேவதூதன் அந்த முடிஞ்சு போயிடும். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி, அதாவது உன் துணிமணிகளை எடுத்து மாட்டிக்கிடா, வேட்டி இருந்தால் வேட்டி எடுத்து கட்டிக்குங்கிற மாதிரி, உன் பாதரட்சிகளை தொடுத்து உன் செருப்பு போட்டுக்கோ. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்துக்கோ, வெளியே குளிர்னாலும் குளிர்னு சொல்லி என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறது போல அவன் நினைக்கிறான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து ஒரு நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டிகளை வந்து போது அது தானாய் அவர்களுக்கு திறக்கிறது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக, தூரமான வீதி, அது நெடுக நடக்கிறார். தேவதூதனும் கூட நடக்கிறான். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படியாக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறான். மனதுக்கு மனது, தனக்கு தானே. இந்த ஏரோது ராஜா என்னை சிறையில் அடைத்தான், 16 வீரர்கள் எனக்கு காவலிட்டான், 2 சங்கிலிகள் இணைத்தான். ஆனால் என் தேவன் என்னை அவனுடைய எண்ணத்திற்கும் யூதர்களுடைய எண்ணங்களுக்கும் விடுதலை ஆக்கி விட்டார். பேதுரு அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அங்க ஒரு மரியா இருக்கிறா, யோவானுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். அங்க வந்து கதவை தட்ட. அதனால உங்க பேர் வந்து பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய பேரா இருக்கும். தேவனுடைய செயலும் உங்களிடத்துல காணப்பட வேண்டும். பேரு மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அன்பழகன் பேர் வச்சு அவனை மாதிரி வம்புள்ளவனே இருக்க மாட்டான். வயலட்னா அந்த வயலின் மாதிரி இருக்கணும். அது மாதிரி இதை பாருங்க, இந்த ஊக்கமான ஜெபம். எத்தனை பேர் அங்க கூடியிருந்தாங்களோ தெரியாது. ஜெயிலில் இருக்கிற பேதுருவை வெளியே கொண்டு வர அளவுக்கு, ஒரு தேவதனை கொண்டு வர அளவுக்கு வந்து இப்ப பேதுரு வந்து அந்த வீட்டுக்கே வரார். அவருக்கு அந்த ஆய்வு வருது பாரு, இந்த வீட்டுக்கு தான் போகணும்னு. வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். இந்த குணம் இல்லாதனால எங்க ஒரு ரோதை பேய் பிடிச்சி திரியிறான் சூரியபாளையத்துல. அதனால நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதான் சொன்ன வயலட்னா வயலின் மாதிரி இருக்கணும். கிங்குங்கணும், சரிகம்மா 10 நிமிஷா அப்படிங்கணும்.
இப்படி அடித்தோம்னா சரிகம 10 நிமிஷம் கல்யாணத்தில் நீங்கள் போனீங்கன்னா 2 மோளத்தை வச்சுட்டோம் கொந்தரிட்டே தக்கத்தரிட்டே இந்த திம் அப்படின்பா. அது மாதிரி அது ராகமும் தாளமும் மாறாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம கேட்க இதாக இருக்கும். அங்கே போய் ஜனக்கணக்கு தட்டு கல்யாணம் விட்டலாம்னா ஒத்துக்குவாங்களா? ரீட்டாக வருவா, ஐயோ பாயாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் எலிசபெத் வந்து என்னை பார்த்துட்டு போனேன், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன். அப்போ எனக்கு சந்தோஷம். நான் நலமாக இருக்கும்போது வராத அந்த காலை நான் நலம் தப்புனா பரவாயில்ல, ஆலயத்தை மிதிச்சாலேங்கிற சந்தோஷம் எனக்கு ஈவிக்கும். வெளியே போய் உட்காந்துட்டு போன பிற்பாடு ஆற்றம தெருவிலேருந்து வர வரைக்கும் அங்கே தான் உட்காந்து கிடந்தோம். இப்போ இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒருத்தர் ஆலயத்துக்கு வருவதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வேற எதுலையும் கிடையாது. அதனால் நம்ம பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணணும். இந்த சந்தோஷம் பாருங்க ஏதோ ஒரு சில வீட்டில் தான் கிடைச்சிருக்கு. பேதுரு வந்து கதவு தட்டுறாரு, ரோதை என்னும் பேர் கொண்டு ஒற்று கேட்க வர கதவுக்கு பக்கம். ஏன்னா அதிகாரிகள் வந்தால் வெட்டி விடுவானுங்களே, அதனால திறக்காம இருந்துக்கணும். அதனால வந்து யாருங்க அப்படின்னு காது கேட்கிறான். பேதுரு சொல்றார். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ள ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். வாசிங்க. ஏய் என்னடி பதட்டு, செபிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன சந்தேகமும் எப்போது கூடவே இருக்கும். செபிக்கிறவங்கள்ட்ட இந்த சந்தேக பிசாசு எப்போதும் கொஞ்சம் கூடவே இருக்கும். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காது. ஏய் அவர் ஜெயிலில் இருக்காரு, இங்க இருக்கிறாரு. ஜெயிலிருந்து வர்றது தானே ஜெபம். அதனால நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் முதலாவது நம்பிக்கை வையுங்கள். நம்ம பாவத்தை நினைக்கிற அளவுக்கு ஜெபத்தை நினைக்கிறது இல்லை. அவெல்லாம் பெரியவளா பக்தியா பெரிய வந்துடுறா பைபிளை தூக்கிட்டு போய். பாவம் பெருகிற இடத்தில் தேவ கிருபை பெருகுகிறது. அதை தடுக்க உங்களுக்கும் எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் பாருக்கு திருவிழா எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இவர் பெரிய இதை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஞானசாரம் எடுத்தால்தான் நாங்கள் கொடுப்போம். ஞானசாரம் எடுத்த கூட ஏசனாச்சு ஆகிறாரு. என்றைக்கே மறிச்சாச்சு, அவர் சரீரத்தான் கொடுக்குறோம். எல்லா நாளும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பேதுரு அங்க கதவு தட்டிட்டு உள்ள போய் சொல்ற, இருடி பெதற்ற அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். ரோத மாதிரி நம்ம இருக்கணும், பைபிள்ல இருக்கிற ரோத மாதிரி. அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டே இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், தட்டுங்கள். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஜெபம் உங்களை பிரமிக்க வைக்கும். ஆமென். நிலம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, நிலத்தை கடவுள் கொடுப்பார். அதுக்குண்டான அறிவும் ஞானமும் இருந்தால் கொடுப்பார். ஆணும் பெண்ணும் குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, அதை கொடுத்து உங்களை பிரமிக்க வைப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க, உங்களை அவ்விதமாக ஆசீர்வதித்து பிரமிக்க வைப்பார். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து தூதன் எப்படி வந்து என்னை காப்பாற்றலான்னு சொல்றான். இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. நன்னாங்க 16 போலீஸ்காரனுக்கு எப்படி இருக்கு, என்னடா உள்ளதாடா படுத்திருந்தா, நான் மூச்சுக்கிட்டு தாண்டா இருந்தேன், எப்படா இத்தனை கதவு திறந்து எப்படா அவன் போனான், சங்கிலி எப்படா ஆறு அறுத்தது. அவனை வெட்டிடுவாங்க ராஜாக்கள், அது மாதிரி தப்ப விட்டுட்டா. திரும்ப ஏரோது எடுக்கிறார். அக்காலத்தில் ஏரோது தீரியர் அந்த சீதோனியர் மத்தியில் போய் அவரு அந்த ஏரோது கோபமா இருக்கிறாரு. அங்க எல்லாம் ஊழியங்கள் வந்து ரொம்ப பிரகாசமா நடந்துகிட்டு இருக்கு. குறித்த நாளிலே ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணானுங்க, பிரசங்கம் பண்ணினான். இந்த அதிசயங்கள்லாம் நடந்த ஒரு இந்த பைபிள் இல்லை, அதனால இஸ்ரவேல் சரித்திரத்தில் இருக்கு. அவங்க வந்து அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்கம் அவனுக்கு வந்துடு. ஏன்னா ஜெயிலில் போடுறவங்களாம் தப்பிச்சு அறியாம போறானே, அப்புறம் பார்த்தா பிரசங்கம் பண்றான். அவன் உட்காந்தா சுகம் கிடைக்குது, நின்னா சுகம் கிடைக்குது, நெழில் போட்டா சுகம், அவனுக்குள்ள ஒரு மாற்றம். அவன் வந்து ஒரு பிரசங்கம் பண்றானுங்க. என்ன சொல்லியிருப்பான், சாட்சி தான் சொல்லியிருப்பான், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கு, இயேசு மெய்யான தேவன் என்று அவன் சொல்லி இருக்கலாம், மேபி. சரி, அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, அவன் பேசின பிரசங்கம் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் சாவுல எப்படி செத்தானுங்களாம், புழு புழுத்து செத்தான். மகிமையான பிரசங்கம் பண்றான், அத ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்தாதபடினால் ராஜான்னு பார்க்கல, கொண்டுட்டார் ஆண்டவர். பேதுருவை கொல்ல நினைச்சவன் நீங்க செத்து போய்விட்டான். அதனால என்றைக்கும் சபையில் இருக்கக்கூடிய நினைவு நீங்க ஒரே நினைவுகள் கர்த்தருக்கு மகிமையான நினைவாக இருக்கணும். ஆனா ஆண்டவர் பாருங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்.
நம்மளை சாகடிக்க நினைக்கிறவன் அங்கே புழு புழுத்து சாகிறான். ராஜா என்று புழு பயந்து கொள்ளவில்லை. ராணுவ வீரர்களா கத்தி வச்சிருக்கிறாங்கன்னு புழு பயப்படாது. அதனால உங்களையும் உங்கள் ஊனையும் நரம்பையும் உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பூரண சுகத்தோடு நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு அவ்விதமான நன்மை செய்ய தேவ தூதன் ஆயுதமாய் இருக்கிறான். அவனை வரவழைக்கிற ஜெபம் எங்கே இருக்கிறது? அது உங்கள் கையில் இருக்கிறது. அது ஊக்கமாய் அல்லது பெருக்கமாய் அல்லது உபவாசமாய் தேவனுக்கு மகிமையாக இருந்தால் பரலோகத்தின் தூதர்கள் உங்க வீட்டுல குடியிருப்பார்கள், வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.